21/4/1980 3:48 பிறந்த பெண் ஜாதகம். இவங்க சிம்ம லக்னம், விருச்சிக ராசி. சரிங்கய்யா. நான் சொல்ற விஷயம் கரெக்டா? கல்யாணத்துக்கு முன்னாடி வரங்கய்யா, நான் வந்து துலாம் சிம்மம். நாங்க கல்யாணத்தப்போ எனக்கு வந்து நான் வந்து விருச்சிகம் கன்னி அப்படின்னாங்க. விருச்சிகம் விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் அந்த பாதம் வந்து இடம் 1 பாதம் 2 பாதம் 3 மொத்தம் 4 பாதங்கள் இருக்கு இல்லையா? ஆமாங்கய்யா. 4 பாதங்கள்ல வந்து அந்த அட்சரேகை தீர்க்க ரேகை வச்சு கரெக்டா எக்ஸாக்டா பிறந்த ஊரை வச்சு கால்குலேஷன் பண்றப்ப இந்த மாதிரி ராசி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நட்சத்திரம் ஒன்னாத்தான் இருக்கும், ராசிகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. துல்லியமான பலன் அப்படிங்கிறப்ப திருக்கணிதம் இப்படிதான் பார்த்திருப்பாங்க. சொல்லுங்கம்மா, என்ன கேள்விங்கம்மா உங்களுக்கு? ஓகேங்க ஐயா. ஐயா, நான் வந்து ஒரு டாக்டருங்கய்யா. இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சு மயக்க மருந்து துறை படிச்சிருக்கேன். அனஸ்தியான்னு சொல்லுவாங்க. அனஸ்தட்டிஸ்ட். ஆமாங்கய்யா, மயக்க மருந்து டாக்டர். பட் என்னன்னா, எனக்கு படிச்சு முடிச்ச பிறகுது எனக்கு அதுல கொஞ்சம் விருப்பம் இல்லைங்கய்யா. எனக்கு இதை ஏன் படிச்சோம் அப்படின்னு ரொம்ப மனசு, எனக்கு வேலை பார்க்கவே முடியலைங்க. ரொம்ப விரக்தியா வருது. ரொம்ப குழப்பத்துல இருக்கேங்க. ரொம்ப பண கஷ்டம் வரங்க. எல்லாமே எனக்கு தொழில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கலங்க. நான் வேற என்ன படிக்கலாம்? வேற அல்ட்ரா சவுண்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கேனுக்கு ஒரு டாக்டர், அதுக்கு படிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேங்க. ஆனா அது என்னன்னா, இந்தியால படிக்க வாய்ப்பு இல்லைங்க. அதுக்கு அப்படி போறதா இருந்தா ஃபாரின்ல காசு கட்டி அது ஸ்காலர்ஷிப் ஏதாவது கிடைச்சாதான் படிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க படிப்பு சம்பந்தமா வெளிநாடு போகலாம் கேள்வி? ஆமாங்க, எனக்கு அதங்க கடன் வாங்கிதான் வெளிநாட்டுக்கு போற மாதிரி தான் ஸ்காலர்ஷிப் கிடைச்சாதான் எனக்கு அந்த அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் படிப்பு படிச்சா நல்லா இருக்குமா? அதை படிக்கலாமா, இல்ல இந்த மயக்க மருந்து துறையே கண்டினியூ பண்ணலாமா? அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. அல்ட்ரா சவுண்ட் அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து ராகு சம்பந்தப்பட்ட. இப்ப கேது திசை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க ஜாப் கேதுங்கிறது அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லலாம். பட் அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்டவங்க நீங்க இல்லாம அவங்க பண்ண மாட்டாங்க. சரிங்களா? நீங்க வந்து உங்களோட இயல்பான குணாதிசயம் என்னன்னா, ஸ்ட்ரிக்டா இருக்கிறது, கரெக்டா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது. யாருக்கும் பிடிக்கும். கரெக்ட்டுங்கய்யா. ஆமாங்கய்யா, அதான் நான் ரொம்ப நேர்மையா இருப்பேன். என்கிட்ட ஒரு பொறுப்பு சொல்லிட்டாங்கன்னா கரெக்டா பண்ணுவேன். நிறைய பேருக்கு அது உங்களோட பலம் பலவீனம் உள்ள சூழ்நிலைகள். இப்ப சூழ்நிலை வந்து என்ன அப்படின்னா, அதாவது சிம்ம லக்னத்தை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா, இப்ப உள்ள கிரகங்கள் கல்வி அடைந்து இந்த ஜாதகத்துக்கு உடல் ரீதியா, மன ரீதியா, முக்கியமா ரத்தம் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கு. அப்ப சுரப்பியல் சார்ந்த விஷயங்கள்லயும் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கு. உடம்பு வந்து சூடான உடம்பு, ஹீட் பாடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. நம்ம வந்து ப்ராப்பரா பாரம்பரியமா செய்யக்கூடிய எண்ணெய் குளியல் ஒண்ணு மட்டும் நீங்க பண்ணிட்டு வாங்களே, ஆட்டோமேட்டிக்கா மனம் உடல் ரெண்டுமே சரியாயிரும். என்னதுங்கய்யா? நல்லெண்ணெய் குளியல்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா ஆமா. பாரம்பரியமா எப்படி பண்ணமோ அதே மாதிரி சுத்தமான நல்லெண்ணெய், சீயக்காய் போட்டு தான் குளிக்கணும், ஷாம்பு போட்டு குளிச்சிடக்கூடாது. இது என்னன்னா, ஆக்சுவலா தான் நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலா பித்தம் கபம் இந்த 3 விஷயங்கள் சொல்லுவாங்க. 3 விஷயமும் உடம்புல சரிசமமா இருந்தா மட்டும்தான் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப இருக்கிறது வந்து கபம் அதிகமா இருக்கு. அதனால வரக்கூடிய பிரச்சனைய மனதோடையும் உடலோடையும் சம்பந்தப்படுத்திக்கிறதுனால இந்த பிரச்சனை. ரெண்டாவது, உங்களுக்கு இப்ப வந்து 39 வயசுல இருந்து 46 வயசு வரைக்குமான காலகட்டங்கள் கேது திசை. எதுலையும் ஒரு பற்றற்று இருக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும்.
ஆமாங்க, ரொம்ப மன விரக்தியில தான் இருக்கேன். உண்மையிலேயே மனசளவுல எனக்கு துறவி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கடவுள் பக்தி, கடின உழைப்பு, கட்டாய வெற்றி. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அது கேது வந்து சனி பகவான் வீட்டுல இருக்கிறாரு. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு ஆஞ்சநேயர் வழிபாடு முடிஞ்சா வெத்தலை மாலை போட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல எதிர்காலத்தை இந்த கொடுத்துருவாரு. நீங்க இந்த மனசு வெறுத்து வெளியில போய் படிக்கணுங்கிறது வேஸ்ட். ஏன்னா 12ல ராகு இருக்கிறாரு. பட் இப்போ உங்க வந்து கேது திசை அப்படிங்கிறதுனால நீங்க அந்த படிப்பு சார்ந்த எனக்கு என்னன்னா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர திசை வந்துடும். சரிங்க திசை வர்றப்ப அது பாக்கியஸ்தானத்துல திசையை நடத்தும். சரிங்க. சாரநாதன் யாருன்னு பாக்குறப்ப அஸ்வினி கேது தான். அங்கேயும் கேது தான் திரும்ப வர்றாரு. அப்ப நீங்க அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட அதோட ரிலேட்டிவ் சார்ந்ததுல இருந்தா மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும் ஒழிய அல்ட்ராசவுண்ட்ல போய் நீங்க படிச்சு ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு கிடையாது. ரெண்டாவது சிம்ம லக்னத்தை பொறுத்த அளவுக்கு வெளிநாடு போய் எந்த ஒரு விஷயத்திலையும் சக்சஸ் பண்ணி வெளியில வர முடியாது லக்னத்தை பொறுத்த. அதனால தயவு செய்து சொல்றேன், நீங்க வந்து அனஸ்தியாவே கண்டினியூ பண்ணுங்க. என்னன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு வெத்தலை மாலை போட்டு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஓகேங்களாமா? உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்தாச்சு. ரொம்ப சரிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா.